அக்கா, வீடு ரொம்ப நல்லா இருக்குல்லக்கா. எல்லா வசதியும் இங்க இருக்கு. இவ்ளோ நாள் இப்படி ஒரு வீடு இருக்கிறதே தெரியாம போச்சு. ஆனா அந்த வீட்டு அளவு பெருசுல, கொஞ்சம் சின்னதுதான். இது அத்தையோட பழைய வீடு. பிசினஸ் ஆரம்பிச்ச புதுசுல இங்கதான் குடியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் டெவலப் ஆகி கார்த்தி முழுசா பிசினஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடை கட்டியிருக்காங்க. இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குக்கா. என்னவோ இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத்தைக்கு இது ரொம்ப பிடிச்ச வீடு தான் தீபா. அதோட இது ராசியான வீடுன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ராசியான வீட்டுக்கே நம்ம திரும்ப வந்துட்டோம்னு சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு வந்த நேரம் பிரிஞ்சிருக்கிற நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும். சரி, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிச்சாச்சு. ஈவினிங் நடக்க போற தீபாவோட கல்யாண நாளையும் சிறப்பா கொண்டாடணும். அதுக்கு தானே அந்த பொறுப்பை அத்தை அருண் கிட்ட கொடுத்திருக்காங்க. எல்லாம் கிராண்டா தான் நடக்கும் பாரு. தீபா, அத்தை, உன் புருஷனுக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற? இது வரைக்கும் நான் எதுவும் வாங்கல அத்தை. இனிமேதான் ஏதாவது வாங்கணும். சரி, ஈவினிங் தானே ஃபங்க்ஷன், நல்ல கிஃப்டா வாங்கி கொடு. தீபா, நாங்க இங்க உன் கல்யாண நாளை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ என்னடானா ஏதோ யோசனையில இருக்க? என்ன விஷயம்? நானும் கல்யாண நாளை பத்தி தான்க்கா யோசிச்சுட்டு இருக்கேன். எங்களோட முதல் கல்யாண நாள்ல அதுக்கு வெறும் gift கொடுத்தா பத்தாது, அது லைஃப்ல மறக்க முடியாததா இருக்கணும்ல. யோசிச்சு பார்த்தா என்ன கொடுக்கறதுன்னு ஒண்ணுமே புரியல. அக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். தீபா, நாங்க எந்த ஃபங்க்ஷனையும் பெருசா செலிப்ரேட் பண்ணதில்ல. gift கொடுக்கறது வாங்கறதெல்லாம் என் லைஃப்ல பெருசா நடந்ததில்ல. என்கிட்ட போய் ஐடியா கேட்டா நான் என்ன சொல்றது? அண்ணி, நீங்களாச்சும் ஒரு நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். அவருக்கு பிடிச்ச கலர்ல பேண்ட் ஷர்ட் ஏதாவது எடுத்துக்கொடு. அண்ணி, புதுசா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா ரொம்ப பழைய ஐடியாவா சொல்றீங்க. தீபா, பேசாம உன்னோட பாட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணி அத கிஃப்டா கொடுத்துறேன். அக்கா, அதெல்லாம் வேண்டாம்க்கா. அவரே என்னோட பாட்டு கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சிருப்பாரு. பேசாம ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துரு. அது எப்பவும் அவர் கூடவே இருக்கும். அதுவும் இல்லாம அவர் பேசுறப்பெல்லாம் உன் ஞாபகம் வரும்ல. இல்ல அண்ணி, அதை விட பெட்டரா ஏதாச்சும் இருந்தா பரவாயில்ல. அம்மாடி, இன்னும் புதுசா ஏதாவது ஐடியா வேணும்னா நீ யோசனை பண்ணு. நடக்க போறது உன் கல்யாண நாள், gift கொடுக்க போறது உன் புருஷனுக்கு. அதனால நீயே மூளையை கசக்கி புதுசா என்ன கொடுக்கலான்னு டிசைட் பண்ணு. எங்களால விடுமா? நீங்க சொல்லலனா என்ன, என் புருஷனுக்கு என்ன gift கொடுக்கணும்னு நானே முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என்ன gift கொடுக்க போற? அது சஸ்பென்ஸ். ஃபங்க்ஷன் அப்ப பாருங்க, எல்லாம் தெரியும். அப்பதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. அப்புறம் என்ன நீ சொல்றது? சரி, எனக்கு வெளியே போற வேலை இருக்கு. நான் அப்படியே கிளம்புறேன். பாய். புருஷனுக்கு gift கொடுக்க ஒரு நல்ல ஐடியாவா புடிச்சிட்ட போல இருக்கு. அதனாலதான் பரபரப்பா போறா. பாக்கலாம் என்ன கொடுக்கறான்னு. சரி வா, நம்ம போலாம். ரம்யா, அப்பா, என்னம்மா ஏதோ யோசனையிலேயே இருக்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா. இன்னைக்கு நம்ம தீபாவோட கல்யாண நாள். ஓ, ஈவினிங் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அவசியம் வரணும்னு சொல்லிருக்கா. ஃபங்க்ஷனுக்கு எப்படி சும்மா போறது? அதான் என்ன gift வாங்கிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா ரம்யா, நீயும் 4 இடத்துக்கு நல்லது இடத்துக்கு போயிட்டு வந்துருதா தானே உனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீ தான் எந்த விசேஷத்துக்கும் போறது இல்லையம்மா. அவ்வளவு ஏன், நம்ம கம்பெனி லேபர்ஸ் அவங்க விசேஷத்துக்கு கூட நீ போனதில்ல. நான் தானே அதுக்கெல்லாம் போறேன். அதனால என்ன gift வாங்குறதுன்னு கூட உனக்கு தெரியாதுங்கிறது வாஸ்தவம் தாம்மா. அப்பா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தீபாக்கு என்ன gift கொடுக்கலான்னு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தானமா தெரியும். அதனால அவளுக்கு என்ன பிடிக்கும்னு நல்லா யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி gift வாங்கி கொடுமா. சரிப்பா. கிஃப்ட் ஷாப் போய் நானே ஒரு நல்ல gift-ஆ வாங்கிட்டு வரேன். சரிம்மா. என் பொண்ணு மத்த பொண்ணுங்க மாதிரி இப்பதான் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கா. இது அவகிட்ட தெரிகிற நல்ல மாற்றம். இது இப்படியே தொடரணும். அவளும் சந்தோஷமா இருக்கணும்.
எனக்கு அது போதும். வாங்க மேடம், என்ன வேணும்? நல்ல காஸ்ட்லியான ஃபேன்சி கிஃப்ட் இருக்கு இருந்தா மேடம். காட்டுங்க. உள்ள வாங்க, நிறைய இருக்கு. பாருங்க மேடம், எல்லா கிஃப்ட்ஸும் இருக்கு. வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன எதுவுமே ரொம்ப அட்ராக்டிவா இல்ல. தீபா லைஃப் லாங் மறக்க முடியாதபடி ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தா ஒன்னும் சரியா அமைய மாட்டேங்குதே. ஆ, அந்த சிலையை எடுங்க. வெரி நைஸ். இந்த ராமர் சீதை சிலை ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் தீபாவுக்கு பொருத்தமான கிஃப்ட். தீபாவும் அவ ஹஸ்பண்ட பத்தி எப்பவும் பெருமையா சொல்வாளே, அப்ப அவங்க 2 பேரும் ராமர் சீதை மாதிரி தான். அவங்க வெட்டிங் டே கிஃப்டா இதே கொடுத்துருவோம். இத பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். இந்தாங்க மேடம். எவ்வளவு ஆச்சு? 5000 மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. ஏய் அம்மு, ஏய் தீபா, வாட் a சர்ப்ரைஸ். நீ எப்படி இங்க? இல்ல நான் ஒரு gift விஷயமா இங்க வந்தேன். கிஃப்டா? யாருக்கு? என்னோட ஹஸ்பண்டுக்கு தான். ஹஸ்பண்டுக்கு வைஃபோட கிஃப்டா? நல்லா கொடுத்த அசத்து. என்ன கிஃப்ட் கொடுக்க போற? அது கடையிலலாம் வாங்குற gift இல்ல, நானே கிரியேட்டிவா யோசிச்சு வச்ச ஒரு gift. அது விஷயமா தான் நான் இங்க வந்தேன். என்னது? நீ கிரியேட்டிவா யோசிச்சு வச்சிருக்கியா? அப்படி என்ன கிஃப்ட் அது? இந்த போட்டோஸ் எல்லாம் அழகா லேமினேட் பண்ணி கொடுக்க போறேன். ஒரு போட்டோ உன் மாமியார்னு தெரியுது. இன்னொரு சின்ன வயசு போட்டோ இருக்கே, அது யாரு? இதான் என்னோட ஹஸ்பண்ட். ஓ, இந்த 2 போட்டோவையும் ஒன்னா சேர்த்து ஒரே போட்டோவா அவங்களுக்கு டிராயிங் பண்ணி பிரசன்ட் பண்ண போறேன். இது அவர் லைஃப்ல மறக்க முடியாத கிஃப்டா இருக்கும்ல. நல்ல கிரியேட்டிவ் மூளடி உனக்கு. உன் ஹஸ்பண்டோட இப்ப இருக்கிற போட்டோவை விட இந்த சின்ன வயசு போட்டோவை அம்மாவோட சேர்த்து கொடுக்கணும்னு நினைச்சே. இட்ஸ் a வெரி எக்ஸலண்ட் ஐடியா. கலக்கு. அவருக்கு அவரோட அம்மானா உசுரு. அவங்க வார்த்தையை மீறி எதுவுமே செய்ய மாட்டாரு, நடந்துக்கவும் மாட்டாரு. அப்படி ஒரு பாசம், அன்பு அவங்க மேல. அதனால்தான் அவங்க 2 பேருமே இருக்கிற போட்டோவை அழகா லேமினேட் பண்ணி கொடுக்க போறேன். தீபா, நீ வேற லெவல்ல திங்க் பண்ற. உன்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க உன் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, நீயும் gift வாங்க வந்தியா? ஆமா, யாருக்கு? உங்களுக்கு தான் வாங்க வந்த. அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் போட்டோ ரெடி பண்ண சொல்றேன். அண்ணா, நான் அனுப்பிட்டேன்னா கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருங்க. ஓகே மேடம். சரிடி, ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். அப்புறம் நேரம் இல்ல அது இதுன்னு சொல்லக்கூடாது. நான் இல்லாம உன் ஃபங்க்ஷனா? ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பாத்திருக்கேன். உன் ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணுவேனா? இத பாரு, உனக்கா gift கூட வாங்கிட்டேன். இனிமே எப்படி வராம இருப்பேன்? ஈவினிங் கண்டிப்பா வந்துடுறேன். சரி, வரப்போ நீ அப்பாவையும் கூட்டிட்டு வந்துரு. சரி, கூட்டிட்டு வரேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிடி.
அண்ணே போட்டோ ரெடி ஆயிடுச்சானே? ரெடி ஆகிட்டு இருக்கு மேடம். 1 ஹவரில் ரெடி ஆகிடும். ஓ சரி, என்னோட அண்ணி வருவாங்க, அவங்க கையில நீங்க பேக் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே மேடம். எவ்வளவு ஆச்சுன்னா? 10,000 ஆச்சு. இந்தாங்கண்ணா. சரி, நீங்க பேக் பண்ணி கொடுத்து விட்டுருங்க. சரிங்க மேடம். கார்த்தி மா? என்னப்பா பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம், உனக்கு ஏதாவது சௌரிய குறைச்சல் இருக்கா? அந்த வீட்டு அளவுக்கு இங்க எல்லா வசதி வாய்ப்பும் இருக்காது, அதான் கேட்டேன். மா, இந்த வீட்டில் இருந்துட்டு தானம்மா நம்ம அந்த வீட்டுக்கு போனோம். இதான் நம்ம முதல்ல வாழ்ந்த வீடு. அந்த வீட்டில் நம்ம இன்னும் வசதியாக இருந்தோம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு 2 வீடுமே ஒன்றுதாம்மா. எங்கே இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். சரிப்பா, இதை வாங்கிக்க. ட்ரெஸ்ஸா? எதுக்குமா இதெல்லாம்? இன்னைக்கு உங்களுக்கு முதல் கல்யாண நாள் இல்ல, அதான் உனக்கும் தீபாவுக்கும் ட்ரெஸ் எடுத்தேன். அவளோட ட்ரெஸ் நான் முதல்லயே கொடுத்துட்டேன், இது உன்னோடது. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்க 2 பேரும் இந்த ட்ரெஸ் தான் போடணும். எதுக்குமா இதெல்லாம்? அந்த சாமியார் வேற எந்த ஃபங்க்ஷனும் கொஞ்ச நாளைக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காருல, அதை மீறி இதை பண்ணியே ஆகணும்னு ஏமா பிடிவாதமாக இருக்கீங்க? இல்லப்பா, போன தடவை ஒரு சாமியார் சொன்னாருந்தா உன் கல்யாணத்தை பார்க்காம வீட்டுக்கு போயிட்டேன். இப்ப இந்த சாமியார் சொல்றாருங்கிறதுக்காக உன்னோட கல்யாண நாளை என்னால கொண்டாடாம இருக்க முடியாதுப்பா. உன் கல்யாணத்தப்போ எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் கிட்ட இருந்து பார்க்கணும், நீ தாலி கட்டுறத சந்தோஷமா பார்த்து மனசார வாழ்த்தணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு. இந்த கல்யாண நாளையாவது உன் கல்யாணமா நினைச்சு சிறப்பா கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நான் உன் கல்யாணத்தை பார்க்கலங்கிற வருத்தம் உனக்கும் இருக்கதானேப்பா செய்யும். அதுக்கு தான்ப்பா இந்த கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். உன் மனசுல இருக்கிற ஆதங்கம், என் மனசுல இருக்கிற ஆதங்கம் எல்லாம் போகணும்னா அதுக்கு இந்த கல்யாண நாளை நல்லபடியா கொண்டாடுறதான்ப்பா ஒரே வழி. சரிங்கம்மா, உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை நீங்க பண்ணுங்க. கார்த்தி, இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமே எல்லாச்சும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த வீட்டோட உங்க கஷ்டம் எல்லாம் போகட்டும். இந்த வீட்டுல ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு சந்தோஷமா இருங்க. எனக்கு எந்த வீடா இருந்தாலும் ஒண்ணுதாம்மா. நான் எங்க இருந்தாலும் நீங்க என் கூட இருந்தாலே போதும். அது மட்டும்தாம்மா என்னோட ஆசை. நான் உன்னை விட்டு எங்கப்பா போறேன்? கஷ்டமோ நஷ்டமோ எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஆனந்த் வச்ச போட்டியில நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உன் நோக்கத்துல உண்மை, நேர்மை, நியாயம் எல்லாமே இருக்கு. எனக்கு அதெல்லாம் கஷ்டமாவே தெரியல. பிரிஞ்சிருக்க நம்ம குடும்பம் சீக்கிரமா ஒன்று சேரணும். பழையபடி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுமா? அதுக்காக தான் ஆனந்த் என்ன சொன்னது எல்லாத்தையும் நான் செய்றேன். எனக்கு அது நல்லாவே தெரியும்பா. வயசுல நீ சின்னவனா இருந்தாலும் பக்குவமா நடந்துக்கிற. ஆனா ஆனந்த் வீட்டுக்கு மூத்தவனா இருந்தும் பொறுப்பா நடந்துக்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்ல, தீபாவும் இந்த குடும்பம் எந்த காரணத்தை கொண்டும் பிரியக்கூடாதுன்னு உறுதியா இருக்கா. எங்களுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? நீங்க தைரியமா இருங்க. என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் இப்ப ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. என்னம்மா? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கொஞ்ச நாள் தீபாவை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே அவ கஷ்டப்படக்கூடாது. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா அவளை பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா. இது போதும்பா எனக்கு. கார்த்திக்கும் ரம்யாவும் மீட் பண்ணாம இருக்க என்ன பண்ணலான்னு யோசிச்சே நம்ம டயர்ட் ஆயிருவோம் போல இருக்கு. என்ன பண்றது? அந்த தீபாவை பழி வாங்கணும்னா நாம இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். சரி, இப்ப கார்த்திக் தீபா ஃபங்க்ஷனுக்கு அந்த ரம்யா வருவாளே, அதை எப்படி தடுக்கிறது? 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டா அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் வீணா போயிடுமே. போன தடவை அவ அப்பாக்கு ஆக்சிடென்ட் அது இதுன்னு போய் சொல்லி கார்த்திகை மீட் பண்ண விடாம பண்ணிட்டோம். இந்த தடவை என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஆனா ஏதாவது பண்ணியேதான் ஆகணும். பேசாம அவ கைய கால உடைச்சு நடக்க விடாம வீட்லயே முடங்கி கிடக்குற மாதிரி பண்ணிடலாமா? சாச்சா, அதெல்லாம் சரியா வராது. இல்லனா அவ அந்த கார்ல வரப்போ
வழியில அடியாளுங்களை வச்சு கடத்திட்டு போய் ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் ஒரு தனி அறையில அடைச்சு வச்சுட்டா என்ன? இல்ல ரியா, ஆளை வச்சு கடத்துறதெல்லாம் செஞ்சோம்னா பெரிய பிரச்சனையாயிரும். அவ சந்தேகப்படாத மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு 2 பேரையும் மீட் பண்ண விடாம தடுக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லு. இப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா என்ன? என்ன ஐடியா? இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? சும்மா ட்ரை பண்ணி பாப்போம். ஒர்க் அவுட் ஆனா நல்லது தானே. அவங்க 2 பேரும் மீட் பண்ணாம இருக்க நாம ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆன்ட்டி தான் தேவையில்லாம இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணி உயிரை வாங்குறாங்க. இப்போ அந்த கார்த்திக் தீபாவோட கல்யாணனால செலிப்ரேட் பண்ணலன்னு யார் அழுதா? சரி, அத பத்தி இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நடக்க போறத பத்தி பேசுறது தான் இப்ப நல்லது. ரம்யா மேக்சிமம் வீட்டுக்கு வராதபடி என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் செய்யறேன். அப்படியும் மீறி அவ வீட்டுக்கு வந்துட்டா நீதான் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணணும். அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் காய் நகர்த்த முடியும். கண்டிப்பா செய்யறேன் ஐஸ்வர்யா. அதை விட வேற வேலை எனக்கு என்ன இருக்கு? ஆனா இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இதுக்கு ஒரு எண்ட் பாயிண்டே இல்லையா? ரம்யா மனசுல இப்பதான் கார்த்தி ஸ்ட்ராங்கா உட்கார ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா அவ மனசுல இருந்து அவனை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்பதான் கார்த்தி யாருன்னு அவளுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும் பெருசா என்ன பண்ணிட முடியும்? ரம்யா கேரக்டர் பத்தி தெரிஞ்சு இப்படி பேசுறியே. அவளுக்கு ஒரு விஷயம் புடிச்சு போச்சுன்னா அட் எனி காஸ்ட் அதை அடையாம அவ விட மாட்டா. கார்த்தி விஷயத்திலயும் அதுதான் நடக்கும். கார்த்திய எந்த காரணத்துக்காகவும் அவ விட்டு கொடுக்கவே மாட்டா. தீபா க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் எதிர்த்து நிப்பா. அந்த பாயிண்ட நம்ம ரீச் பண்ற வரைக்கும் போராடிதான் ஆகணும். வேற வழியே இல்ல. சரி, நம்ம கிளம்பலாம். நேரம் ஆயிடுச்சு. ரியா, வீட்டுக்கு போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். பார்க்கலாம். கிளம்பலாமா? போலாம். அருண், மா, வீட்டு டெக்கரேஷன் வேலை எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சதுமா. வர கெஸ்டுக்கு விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சுமா. சரி. மீனாட்சி, அத்தை, இங்க பாருமா. இந்த மாதிரி நல்ல நாள் அதுவுமா உன்னை வெளியே நிக்க வச்சு பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது அத்தை? அவ வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்னால எப்படி உள்ள வர முடியும்? இது பாருமா, நான் இருக்கேன்ல, எனக்காகவாவது வாமா. அது மட்டும் இல்ல, கெஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பிரச்சனை அவங்களுக்கு தெரியணுமா? அதனால இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்குமாவது கொஞ்சம் உள்ள வந்துரு. சரிங்க அத்தை. வர்றவங்க எல்லாம் வெறும் கையோட போக கூடாது. கிஃப்ட் ஏற்பாடு பண்ண சொல்லிருந்தேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? ஏற்பாடு பண்ணிட்டேன் அத்தை. எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஏங்க, கேக் ஆர்டர் பண்ண சொல்லிருந்தேனே, ஆர்டர் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் ஆச்சியா, இப்போ வந்துரும். மைத்திலி, தீபா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டாமா. கார்த்தி ரெடி ஆயிட்டானான்னு இன்னும் தெரியல. அருணை கொஞ்சம் போய் பார்க்க சொல்லுங்க. நாச்சியா, டென்ஷன் ஆகாத, எல்லாரும் ரெடி ஆவாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கேக் வந்துருச்சு. நீங்க ஆர்டர் பண்ண கேக் ரெடி. இந்தாங்க, வாங்கிக்கோ. கொடுங்க. தேங்க்யூ மேடம். உள்ள போ மீனாட்சி. சரிங்க அத்தை. மைதிலி, கேக் ஓபன் பண்ணுமா பார்க்கலாம்.
கேக் நல்லா இருக்குல்ல?